வாங்க நண்டு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வணக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் வணங்கினதையும் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு, கருவேப்பில் ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா ஒரு 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. நீங்கள் காரம் உரப்பாக சாப்பிடுவீங்கன்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க 3 kgக்கு. இல்லை எனக்கு காரம் அளவாக போனோம்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வீடியோவில் இஞ்சி பூண்டு லாஸ்ட்டில் ஆட் பண்ண நான் மறந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு வணக்கி விட்டுக்கலாம். நண்டையும் போட்டு நல்லா பேட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி 1 டம்ளர் ஆர் 2 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப ஊற்றுனா தண்ணி விட்டுரும். இது நண்டுலேயே நிறையா தண்ணி ரிலீஸ் ஆகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கிரேவி தான் அல்டிமேட்டாக இருக்கும் நண்டை விட. ஸோ அது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். பேச்சுலர்ஸ்க்கு ஒரு ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.